அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். இன்று மார்கழி மாதம் 22ஆம் நாள். பகவானின் அனுகிரகத்தால் திருப்பாவை திருவம்பாவையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. அங்கன்மா நாளத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழ் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறுத்தே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழைந்தேரோ எம்பாவாய் என்ற பாசுரம். இந்த பாசுரத்தின் விளக்கம் என்னவென்றால், கோபியர்கள் கண்ணனின் அருளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். கோபியர்கள் அவர்கள் மட்டும் இல்லை, நம்மளும் அப்படி ஆசைப்படுறதுனால தான் இந்த திருப்பாவை திருவம்பாவையை டெய்லி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். கோபியர்களே, நீங்கள் எல்லோரும் வந்த காரணம் என்ன என்று கண்ணபிரான் கேட்கிறார். அவருக்கா தெரியாது? இருந்தாலும் அவர்கள் வாயால் சொல்ல கேட்போம் என்றுதான். உன்னை விட்டு பிரிந்திருந்த சாபம் நீங்க வேண்டும். இனியும் அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது. அழகு, விசாலம், போகப் பொருள்கள் நிறைந்த இந்த பூமியில் வாழும் அரசர்கள் தங்களது அபிமானம் இழந்து உன்னுடைய அருள் நோக்கே வேண்டும் என்று கூட்டமாக திருப்பள்ளி அறையில் வாசலில் நிற்பது போல் நாங்களும் ஸ்ரீதத்துவம் அபிமானம் இழந்து வந்து நிற்கிறோம். உன்னை வந்து அடைவோமா என்று எண்ணினோம், அடைந்து விட்டோம். கிங்கினியை போன்று இறக்கும் அழகிய தாமரை கண்களால் எங்களை மெல்ல கடாசிக்க வேண்டும் என்று கோபியர்கள் கேட்கிறார்கள். அதாவது பார்த்திங்கன்னாங்க, எங்களுக்கு இந்த அழகு வேண்டாம், போக பொருள் வேண்டாம், விசாலமான பூமியில் நாங்கள் வாழ வேண்டாம். உங்களை விட்டு என்றைக்குமே நாங்கள் பிரியவே கூடாது. உங்களை நினச்சிக்கிட்டே நாங்கள் வாழணும். அதுதான் உங்கள் பாதமே சரணம் என்று நாங்கள் அடைய வந்துள்ளோம் என்று யார் கோபியர்கள் கூறுறாங்களா? அது இன்னொன்று ஒரு உதாரணத்தை பாருங்களேன். வாடிய பயிரின் மேல் ஒரு பாட்டம் பெருமழை பொழிவது போல் இல்லாமல் மாதம் உபவாசிக்கும் புறசோறு இடுவது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கடாசிக்க வேண்டும். அதாவது எனக்கு அனுகிரகம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடைக்கண்ணில் பாருங்கள் போதுன்றாங்க. எவ்வளோ பெரிய இது பாருங்களேன், கொஞ்சோண்டு ஒரு துளி. அப்போ ஒரு துளி பார்த்தாலே நம்மளுடைய முற்பிறவி சாபம் தீருமா. ஒருவன் 1 மாத காலம் பட்டினி இருந்தால் 1 மாதத்திற்கு பிறகு அவனுடைய உடலுக்கு உணவு சத்து பிடிப்பதற்காக சோற்றை நன்றாக அரைத்து உடம்பில் பூசுவார்களாம் அந்த காலத்தில். இது முற்காலத்தில் செய்யும் வைத்தியம். இதனால் உடம்பில் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் என்பது ஐதீகம். அதுபோல நீ சிறிது சிறிதாக பார்த்தால் உன்னை விட்டு பிரிந்திருக்கும் பிரிவாற்றாமை என்னும் நோய் நீங்கும். சூரியனையும் சந்திரனையும் போன்ற கண்களால் எங்களையும் கடாட்சித்தால் எங்கள் மீது இருக்கும் சாபம் நீங்கும் என்கிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? பகவானே, நீங்கள் கடைக்கண்ணால் எங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்ச பாவம் பூரா போயிரும்பா. எங்களை மட்டும் கொஞ்சோண்டு பாருங்கள், கடைக்கண்ணால் எங்களை பாருங்கள் என்று கோபியர்கள் கேட்குறாங்க. நாமளும் அப்படி தாங்க கேட்குறோம். நாங்கள் இந்த பூமியில் பயங்கரமான மாயையில் சிக்கி ரொம்ப சிக்குண்டு கிடக்கிறோம். இந்த மாயையிலிருந்து எங்களை வெளிக்கொண்டு வரணும். அதுக்கு உங்களுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே முடியும். என்னை தயவு செய்து பிடித்து இழுத்து உங்கள் பாதத்தில் எங்களை வைத்து கொள்வீராக என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களும் பகவானிடத்தில் கேட்க வேண்டும். அவர் பாதத்தில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஏது குறை? குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. உன் பாதத்தில் நாங்கள் சரணமென்று இருக்கும் பொழுது எங்களுக்கு ஏது குறை? அடுத்தது திருவம்பாவையில் திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமாங்க? வாருங்கள். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழவெழ நயன்ன கடிமலர் மலர்மற்று அண்ணல் அங்ககனாம் திரள் நிறையது பதம் முரல்வன இவையோர்
திருப்பெரும் துறை சிவபெருமானே, அருள்நிதி தரவரும் ஆனந்த மழையே, அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. ஏன்னா நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல, 21ஆவதுலேருந்து திருப்பள்ளி எழுச்சி தான் அப்படின்னு சொல்லி. திருப்பெரும் துறையில் உரைகின்ற சிவபெருமானே, சூரியன் கிழக்கு திசையில் உதித்து விட்டான். உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுத்து விட்டான். அண்ணலே, உனது கண்களை மலர்கள் போல மலர்ந்து விட்டன. பூக்கள் மலர்ந்ததை பார்த்து வண்டுகள் கூட்டங்கள் ரீங்காரமிட்டு இசைப்பாடத் தொடங்கின. திருப்பெரும் துறையில் உறைந்துள்ள அழகிய பெருமானே, அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஆனந்த மழையே, அலைகள் அடிக்கும் கடலே பள்ளி எழுந்தராய் என்று திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் மாணிக்கவாசகர். சூரியன் வந்துருச்சுப்பா, உன் மலர் போன்ற கண்களை திறந்து எங்களை காத்தருளும், எங்களுக்கு அருள்மழை பொழியும். பொருள்மழை எங்களுக்கு தேவையில்லை. பொருள்மழையை பார்த்தோன்னா அவ்வளோதான், மாயை எங்களை பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிடும். வேண்டவே வேண்டாம். உன் அருள்மழை எனக்கு போதும். உன் அருள்மழைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் பகவானே, திருப்பள்ளி எழுவாய் என்று மாணிக்கவாசகர் வேண்டி இறைஞ்சி கேட்குறார். யாருக்காக அவர் கேட்குறாரு? நமக்காக தாங்க கேட்குறாரு. நமக்காக தான் அவர் பகவானே எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் எழுந்திரிச்சிட்டாரு. அவர் எழுந்திரிச்சனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அகக்கண்ணில் நாம் அவரை பார்க்க வேண்டுமென்றால் பிரம்மமுகூர்த்தத்தில் நாம் எந்திரிக்க வேண்டும். என்னடா சும்மா பிரம்மமுகூர்த்தம்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அண்ட சராசரம் அனைத்தும், மாயைகள் அனைத்தும் அமைதியாக அடங்கி கிடக்கின்ற நேரம் அந்த பிரம்மமுகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் நாம் விழித்து எழுந்தோம் என்றால் ஃபுல்லாக நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ பகவானை நம்ம இறுக பிடிச்சிக்கிட்டா அவருடைய கரம் நம் சிரசின் மேல் படும் பொழுது நமக்கு மாயை ஏது, எந்த கெட்டதுகளும் நம்மளை அண்டவே அண்டாது என்று கூறி, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி என்று கூறி உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.